எந்த ஆயுதங்களை பயன்படுத்தியும் அதிகாரத்தை கைப்பற்றிவிட முடியும் என்கிற உத்திகளை அவர்கள் கையாளுகிறார்கள். மாநிலத்திற்கு மாநிலம் அவர்கள் உத்திகளை மாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டிலே சிவபெருமானை சொல்லியோ அல்லது மகாவிஷ்ணுவை சொல்லியோ ராமபிரானை சொல்லியோ அரசியல் செய்து வெற்றி பெற்றுவிட முடியாது. முருகப்பெருமானை சொல்லி பார்த்தார்கள், வேலை தூக்கி பார்த்தார்கள், அது எடுபடவில்லை. திருப்பரங்குன்றத்தையும் கையில் எடுத்து பார்த்தார்கள், அவர்களின் அரசியல் இங்கே வெற்றி பெறவில்லை. ஆகவே திரைத்துறையை சார்ந்தவர்களை வளைத்து போட்டு அதன் மூலம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, எப்படி டெல்லியிலே ஷீலா தீட்சித்தை மாற்றி கெஜ்ரிவால் அவர்களை அமர வைத்து பிறகு அவரையும் தூக்கி எறிந்துவிட்டு அன்றைக்கு அவர்கள் கனவை நனவாக்கி கொண்டிருக்கிறார்களோ அதை போல தமிழகத்திலும் அவர்கள் ஒரு உத்தியை கையாள பார்க்கிறார்கள். ஆட்சி மாற்றம் நிகழ்வது அது தவிர்க்க முடியாதது. இன்றைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனால் யார், எந்த சிந்தனை உள்ளவர்கள், எத்தகைய சிந்தனை உள்ளவர்கள், என்ன அரசியல் பேசக்கூடியவர்கள், எந்த நிலைப்பாட்டை கையில் எடுக்கிறவர்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது குறித்த பார்வை நமக்கு தேவைப்படுகிறது. வலதுசாரிகளின் கை நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருவது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தீங்கு விளைவிப்பதாகும். அமெரிக்க அதிபரோடு போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அதற்கு ஒரு சான்று. விவசாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமானால், விவசாய கூலி தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டுமானால் இந்திய மண்ணில் இடதுசாரி அரசியல் இன்னும் வலுப்பெற வேண்டும். அனைத்து தளங்களிலும் அது விரிவடைய வேண்டும். தமிழ்நாட்டில் அது திராவிடம் என்கிற பெயரில் இயங்குகிறது என்பதால் தான் இடதுசாரிகள் திராவிட கட்சிகளோடு, குறிப்பாக இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று இயங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். பெரியார் அரசியலும் மார்க்சிய அரசியலும் அம்பேத்கரிய அரசியலும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவை. முதன்மைப்படுத்துவதிலே முரண்பாடுகள் இருக்கலாம், எந்த அரசியலை முதன்மைப்படுத்துவது என்பதிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் இடதுசாரி அரசியல்தான்.